என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 6வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நாம் யாரை பின்பற்றி போக வேண்டும், யாருடைய மாதிரிகளை எல்லாம் கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை நீங்கள் பின்பற்றி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். யாரை பின்பற்றி போனோம்? அசதியாக இல்லாமல் நீடிய பொறுமையோடு விசுவாசத்தோடு கூட கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. பார்த்தீங்களா? அவங்களுடைய நல் மாதிரியை நம்ம கவனித்து பார்க்கணும். அதன்படியே நம்ம பின்பற்றி போக ஆரம்பிக்கணும். பாருங்கள், இப்படி நாம் வேதத்தில் எண்ணற்ற உதாரணங்களை நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அதை பார்க்க முடியும், யோசேப்பின் வாழ்க்கையில் அதை பார்க்க முடியும், தானியேலின் வாழ்க்கையில் நாம் அதை பார்க்க முடியும். அவர்கள் கர்த்தருக்காக விசுவாசத்தோடு கூட நீடிய பொறுமையோடு கூட காத்திருந்தார்கள், அசதியாக இருக்கவில்லை. பாருங்கள், அப்படிப்பட்ட நல் மாதிரிகளை நாம் பின்பற்றி போக வேண்டியது அவசியம். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, நீ தளர்ந்து போய்விட்டாயா? சோர்ந்து போய்விட்டாயா? கர்த்தர் தன்னுடைய வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற அந்த பரிசுத்த பாத்திரங்களுடைய வாழ்க்கையை சற்று கவனித்து பாருங்கள். அவர்கள் எவ்வளவு உறுதியாய் உத்தமமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போனார்கள். பாருங்கள், தங்கள் சூழ்நிலைகள் மீது தங்கள் கண்களை பதிய வைக்காமல் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி அவர் மீது தங்கள் கண்களை பதிய வைத்து விசுவாசத்தில் வல்லமையுள்ளவர்களாய் மாறினார்கள் அல்லவா? விசுவாசத்தோடும் நீடிய பொறுமையோடும் காத்திருந்து வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை எல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே சுதந்திரமாய் பெற்றுக்கொண்டார்கள் அல்லவா? அப்படியே நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலும் அதே நல் மாதிரியை பின்பற்றி போக ஆரம்பியுங்கள். எந்த சமயத்திலும் தளர்ந்து போய்விடாமல், சோர்ந்து போய்விடாமல், விசுவாசத்தோடும் நீடிய பொறுமையோடும் கர்த்தருக்காக காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒருவராகிலும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.